வேற வருது. சித்தி நல்லா இருக்கீங்களா? தம்பிக்கு ஒரு வரன் வந்தது, முடிச்சிட்டோம் நல்லபடியா. பிப்ரவரி 30ஆம் தேதி தான் கல்யாணம் வச்சிருக்கேன். எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். எல்லாருமே பிரியாணி தான் ஆர்டர் பண்ணிருக்கோம். பிரியாணி தான். ஆமா, மட்டன் பிரியாணி. ஆமா ஆமா, கண்டிப்பா பிப்ரவரி 30 ஞாபகமா வந்துருங்க. சரிங்க சித்தி, சரிங்க சித்தி. எப்ப பார்த்தாலும் போன். இங்க வாடா. அடுத்த மாசம் கல்யாணத்தை வச்சுக்கினே ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கிற. ஏக்கா, நான் ரீல்ஸ் எல்லாம் பண்ணல, எங்க ஆளு கூட பேசியிருந்தேன். உங்க ஆள் கூட பேசினிருந்தியா? டேய், கல்யாணம் வேலை. ஏக்கா, அதுக்குதான் மேரேஜ் புரோக்கர் இருக்கிறான்ல, காசு அவன் கையில குத்தா எல்லாத்தையும் அவன் பாத்துக்க போறான். நீ ஏங்க எல்லாத்தையும் ஈத்து போட்டு செஞ்சீங்கிற? 2 லட்சம் 3 லட்சம் புரோக்கர்ட்ட குத்தனிச்சுக்கோ. நம்மளுக்கு தானே நஷ்டம் ஆகும். நம்மளா பார்த்து ஒவ்வொரு பொருளா வாங்கினாதான் நம்மளுக்கு லாபம், தெரியுமா? ஏக்கா, உனக்கு காசு மிச்சம் பத்துறதுக்கு நான் சூப்பர் ஐடியா வச்சுக்கிறேன், தெரியுமா? என்னடா, கல்யாணத்துக்காக எதனா பணம் கிட்ட சேமிச்சு வச்சிருக்கேன் என்ன? ஏக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நானே எல்லாருக்கும் நம்ம சொந்தக்காரருக்கெல்லாம் வாட்ஸ்அப்லயே வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், எனக்கு கல்யாணம்ட்டு. ஏண்டா, உனக்கு கொஞ்ச நேரம் விவசாய இருக்காடா? பத்திரிக்கையை அடிச்சு சொந்தக்காரங்களுக்கு வீடு விட எடுத்துட்டு போய் கொடுக்கணும். அதுதான் முறை. அப்பதான் அவங்களும் நம்மளுக்கு செய்முறை நம்ம செஞ்சதெல்லாம் திருப்பி எடுத்து செய்வாங்க. இல்லன்னா வர மாட்டாங்க. அப்ப நம்ம சொந்தக்காரங்களாம் பிச்சைக்கார பசங்களா? பஸ் கூட காசு இல்லாத வைக்கிறானுங்க பிச்சைக்கார. ஏண்டா மூளை கெட்டவனே, வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுனா ரிப்ளை அவங்க வாழ்த்து மெசேஜ் அனுப்பிச்சு விடுவாங்கடா. நம்ம கொடுத்த மொய் பணத்தை எப்படி ரிப்ளை வாங்குறது? எது ரீப்ளையா? ஏக்கா, அது ரிட்டர்ன், அது கூட தெரியாதுங்கிறே அரு கேட்டாக்கா. அதான் நீ தம்பியாகிற, நான் அக்காவா இருக்கேன். ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்ல, நம்ம 2 பேரும் இழைச்சது இல்ல. சரி சரி, பேசி டைமை வேஸ்ட் பண்ணாதா. வா, போயிட்டு கல்யாணத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் கடைக்கு போய். சரி சரி, மழை வேற வருது, சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம். ஏக்கா, நடந்து காலே வலிக்குதுக்கா. டேய், பொண்ணு வீட்டுல சொல்லி பைக் வாங்கி தர சொல்றேன்டா. பைக் எல்லாம் வேணாம், காரா வாங்கி தர சொல்லு. பைக் எல்லாம் எங்க எம்மா தூரம் ஓட்டுறது? காரா இருந்தா சொகுசா ஏற்றி போட்டு போலாம். ஆமா ஆமா, உன் அழகுக்கு காரே தரலாம். வா சொல்றேன் பொண்ணு வீட்டுல.